சுருக்குக 10 வகுத்தல் 5 பெருக்கல் 2 5 பெருக்கல் 2க்கு மட்டும் பார் வகுத்தல் 2. என்ன சார் சுருக்குகளை எப்பயும் போர்ட் மாஸ் சொல்லுவீங்க, இல்லைனா அந்த வள்ளல் பேர் கூட கண்ணன் தானே சொல்லுவீங்க. இப்போ பார் கணக்கு சொல்கிறீங்களே எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்களா? பார் போர்ட் மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. சரக்கடிக்க பாரில் உட்காந்துருந்த அந்த வள்ளல் பேர் கூட கண்ணன் தானே ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வகுத்தல் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் பார் இருந்ததுன்னா பார் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 5 × 2 10. 10 வகுத்தல் 10 வகுத்தல் 2. எப்பயுமே வகுத்தலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டிலிருந்து ரைட்டு போகணும். அப்போ 10 வகுத்தல் 10 1, 1 வகுத்தல் 2 0.5. 0.5 தான் ஆன்சர். ரெண்டு பக்கமும் வகுத்தல் தானே இருக்குது, எங்கே எப்படி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 10 வகுத்தல் 2 போட்டிங்கன்னா 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். மறுபடியும் 10 வகுத்தல் 5 1 5 2 5 10 ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். ஆன்சர் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த கணக்கு சுவாகா தான். √27 ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு என்ன? √27 27 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே 1/3 இருக்குது, அதனால் இன்ட்டு 1/3. 27ன்றது எதோட மடங்குன்னு பாருங்கள். 3 × 3 × 3 27. அப்போ 3 பவர் 3ன்னு எழுதலாம். 3 பவரில் 3 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/3. 3க்கு 3க்கும் அடிபட்டுரும். அப்போ 3 பவர் 1/2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். 3 பவர் 1/2 √3ன்னு எழுதலாம். 3 பவர் 90 + 3 பவர் 90 + 3 பவர் 90 ஈக்குவல் டு என்ன? 3 பவர் 90 எல்லாத்துலேயும் இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ அதை வெளில எடுத்துடலாம். 3 பவர் 90 வெளில எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் 1 இருக்காதானே அர்த்தம். அப்போ 1 + 1 + 1 3 × 90 × 3 அப்படின்னு கிடைக்கும். இது a/m × a/n ஃபார்மேட்டில் இருக்குது. a/m × a/n ஈக்குவல் டு a/m + n. m-ஐ கூட்டிக்கலாம். 3 பவர் 90 × 3 பவர் 1. அப்போ 3 பவர் 91ன்னு கிடைக்கும். 1000 அடுக்கில் 7 வகுத்தல் 10 அடுக்கில் 18 ஈக்குவல் டு என்ன? நம்ம கீழே அடிமான ரெண்டையும் ஒன்றாக்கணும். 1000 10 × 10 × 10 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 10 பவர் 3ன்னு வரும். 10 பவர் 3 × 7ன்னு இருக்கும். வகுத்தல் 10 பவர் 18 3 21. அப்போ 10 பவர் 21 வகுத்தல் 10 பவர் 18ன்னு கிடைக்கும். a/m/a/n ஃபார்மேட்டில் இருக்குது. ஈக்குவல் டு a/m - n. mலேருந்து என்ன கழிச்சிக்கலாம்? 10 பவர் 21 - 18 10 பவர் 3ன்னு கிடைக்கும். 10 பவர் 3 1000 நம்மளுக்கு தெரியும். அப்போ 1000 தான் ஆன்சர். 85% ஆஃப் x - y ஈக்குவல் டு 35% ஆஃப் x + y எனில் x/y மதிப்பு என்ன? இதை சமன்பாடாக டிசைன் பண்ணுங்கள். 85% 85/100ன்னு எழுதலாம். இன்ட்டு x - y ஈக்குவல் டு 35% 35/100ன்னு எழுதலாம். இன்ட்டு x + y ஈக்குவல் சென்டரில் இருக்கனால நேருக்கு நேராக உள்ள உறுப்புகளை அடிச்சிடலாம். அப்போ 100 100 அடிச்சிடலாம். 7 5 35 17 5 85 அதையும் அடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பு 17 அப்படியே உள்ளே பெருக்க வேண்டியதான். 17x - 17y ஈக்குவல் டு 7 உள்ளே பெருங்க. 7x + 7y x/y அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ x ஒரு பக்கமும் ஈக்குவல் கந்தண்ட y ஒரு பக்கம் கொண்டு போனால் தான் ஆன்சர் கிடைக்கும். 7x ஈக்குவலுக்கு முன்னாடி வர்றப்ப -7xன்னு மாறும். அப்போ 17xல் 7x போய்ட்டா 10x. -17y ஈக்குவலுக்கு அந்தண்ட போகிறப்ப +17yன்னு மாறும். அப்போ 17 7 24y. 10x ஈக்குவல் டு 24y. எக்ஸுக்கு கீழே ஒய்யை கொண்டு வந்துடுங்க. அந்த 10x பெருக்கல் உள்ளது வகுத்தல போகும். 24/10ன்னு வரும். 2 10 12 2 24ன்னு அடிக்கலாம். அப்போ x/y ஈக்குவல் டு 12/5 அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். அடைப்புக்குறியில் 2 + 2 + 2 + 2 வகுத்தல் 2 பை 5 + 5 + 5 + 5 வகுத்தல் 5 ஈக்குவல் டு என்ன அப்படின்றதான் கேள்வி. இந்த கணக்கு கண்ணால் பார்த்தாலே போடலாம். அப்படி தானே? 2 2 2 2 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 8 வகுத்தல் 2 அப்போ 4 வந்துடும். கீழே வந்து 5 5 5 5 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 20 வகுத்தல் 5 அப்போ 4 வந்துடும். 4 அடிச்சிங்கன்னா 1 அப்படின்னு ஆன்சர் அடிச்சிங்கன்னா கணக்கு தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பார் போட்மாஸ் அல்லது பார் அந்த வள்ளல் பெயர் கூட கண்ணன் தானே. மேலே போட்டது சரி தான். 2 2 2 2 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 8 வகுத்தல் 2 4ன்னு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் கீழே வந்து 5 வகுத்தல் 5 தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 5 + 5 + 5 + 1ன்னு வேல்யூ கிடைக்கும். 8 வகுத்தல் 2 4. கீழே வந்து 5 + 5 + 5 + 1 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 16 4/16 கிடைக்கும். ஒரு நாங்கள் நன்னா 16. அப்போ 1/4 அப்படின்றது தான் ஆன்சர். 3√54/2 + √81 + x ஈக்குவல் டு 24 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு ரூட்குள்ள உள்ள வேல்யூ அடிச்சு போடுவோம். 1 2 2 2 4 இது 1 இருக்கும். 14 7 2 14 அப்போ 27ன்னு வரும். அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு √81 அதை வெளில எடுத்திங்கன்னா 9 9 81 அப்போ 9ன்னு கிடைக்கும். ப்ளஸ் x ஈக்குவல் டு 24. 3√27 வெளில எடுத்திங்கன்னா 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். 3 × 3 × 3 போட்டிங்கன்னா 27 வரும். அப்போ 3 + 9 + x ஈக்குவல் 24. x ஈக்குவல் 24. அந்த 3 9 கூட்டிங்கன்னா 12. அது அந்த பரப்ப -12 மாறும். அப்போ 24ல் 12 போயிட்டுனா எக்ஸோட வேல்யூ 12. 2/x + y ஈக்குவல் டு 2/x - y எனில் 2/y ஈக்குவல் டு என்ன? கீழே 2 அப்படின்ற அடிமானம் ஒன்றா இருக்கிறனால பவரில் உள்ளது மட்டும் எடுத்துக்குவோம். x + y ஈக்குவல் டு x - y. அப்போ x மட்டும் ஒன் சைடாக கொண்டு வாங்க. x - x ஈக்குவல் டு y அந்த சைடு கொண்டு போங்க. -y -y எக்ஸில் x போய்ட்டுனா 0 -y - y கொண்டிங்கன்னா -2yன்னு கிடைக்கும். அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு -2 வகுத்தல கொண்டு போங்க. பெருக்கல் உள்ளது வகுத்தல போகிறப்ப 0ன்னு ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ 0. கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன? 2/y ஈக்குவல் டு என்ன? நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 0ன்னு தெரியும். அப்போ 2/0 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு வேல்யூ 1. அப்போ 2/0 இதோட வேல்யூ என்ன? 1 தான். அப்போ ஆன்சர் 1. சுருக்குக 1 + 1/1 + 1/1 + 1/3. இது மாதிரியான கணக்குகளில் 1 + 1 + 1 அப்படி இருந்ததுன்னா நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். எத்தனை 1 + இருக்குது பாருங்கள். 1 2 3 அப்போ 3 வாட்டி ஷார்ட்கட்டில் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரியான கணக்குகளில் கீழே இருந்து மேலாக்க ஸ்டெப் போகணும். 1 3 கூட்டிங்கன்னா 4
அப்போ 4 போட்டுங்க அந்த 1க்கு நேராக. அடுத்தது 4ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 7, அந்த 1க்கு நேராக மேலே உள்ள 1க்கு நேராக 7 போட்டுங்க. 7ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 11, அதை மேலே உள்ள 1க்கு நேராக போட்டுங்க. அப்போ மேலேருந்து கீழாக எழுதுங்க 11/7. இதுதான் இதுக்கு ஆன்சர். சுருக்குக 1 + 1/1 + 1/1 + 1/9. இது மாதிரி 1 + 1 + 1 + அப்படின்னு கணக்கு வந்துன்னா நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். எத்தனை 1 + வருதுன்னு பாருங்கள். 3 1 + வருது. அப்போ 3 ஸ்டெப்பில் இந்த ஷார்ட்கட்டில் இந்த கணக்கை முடிச்சிடலாம். இது மாதிரி கணக்குகளில் கீழே இருந்தால் மேலாக்க போகணும். 9ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 10. அப்போ அந்த 1க்கு பக்கத்தில் 10 அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது 10ஐயும் 9ஐயும் கூட்டிங்கன்னா 19, மேலே உள்ள 1க்கு நேராக 19ன்னு எழுதுங்க. அடுத்தது 10ஐயும் 19ஐயும் கூட்டிங்கன்னா 29, மேலே உள்ள 1க்கு நேராக 29ன்னு எழுதுங்க. இப்போ ஆன்சர் என்னென்னா 29/19 தான் ஆன்சர். அதாவது மேலிருந்து கீழாக்க நம்பரை எழுதிட வேண்டியது தான். மேலே என்ன இருக்குது? 29 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 19 இருக்குது. அப்போ 29/19 அவ்வளோதான் ஆன்சர். 0.23 ரெண்டு நம்பருக்கும் பார் ப்ளஸ் 0.23 3க்கு மட்டும் பார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்ஷனை பாருங்கள். ஏ 0.46 ரெண்டு நம்பருக்கும் பார். பி வந்து 0.465 ரெண்டு நம்பருக்கு மட்டும் பார். சி 0.466க்கு மட்டும் பார். டி 0.465 3 நம்பருக்கும் பார் போட்டிருக்காங்க. இந்த கணக்கை நம்ம போட்டு பார்த்தா தான் ஆப்ஷனில் கை வைக்க முடியும். ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள். 0.23 பார் ரெண்டு நம்பருக்கும் பார் போட்டிருக்காங்க. அப்போ 23 கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ 0.23 எழுதிங்க. செகண்ட் நம்பர் பாருங்கள். 0.23 பார் 3க்கு மட்டும் தான் பார் இருக்குது. அப்போ 0.2 அப்படியே எழுதிங்க. 3 மட்டும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ 3 எழுதுங்க. ரெண்டு வேல்யூ லாஸ்ட்லேருந்து கூட்டுங்க. 3 கொட்டிங்கன்னா 6, 2 கொட்டிங்கன்னா 5, 3 கொட்டிங்கன்னா 6, 2 கொட்டிங்கன்னா 5, 3 கொட்டிங்கன்னா 6, 2 கொட்டிங்கன்னா 4, புள்ளி அப்படியே இருக்கும். 0 கொட்டிங்கன்னா 0 தான். ஆன்சரில் 0.4 அப்படியே இருக்குது. 65 மட்டும் கண்டினியூ போயிட்டு இருக்குது. அப்போ 65க்கு மட்டும் பார் வரும். அப்போ ஆப்ஷன் பி 0.465 65க்கு மட்டும் பார். 2√2, 3√3, 4√4 இவற்றில் எது பெரியது? ஆப்ஷனில் ஏ 2√2, பி 3√3, சி 4√4, டி ஏஎன்சி. இது மாதிரி ரூட் கணக்குகளில் பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ரூட் வேல்யூ ஒன்றாக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2√, 3√, 4√, அப்போ 2 3 4 இதுக்கு மீசியமாக கண்டுபிடிப்போம். போட்டு பாருங்கள். 2ஆல் வகுத்திங்கன்னா 1 2 3 அப்படி தான் இருக்கும். 2 2 4. அப்போ 2 × 3 × 2 12ன்னு கிடைக்கும். 12 ரூட் அப்படின்னு வரணும். அப்போ 2ஓட எதை பெருக்கினீங்கன்னா 12 வரும். 6 பெருக்கினீங்கன்னா அப்போ 2 × 6. அப்போ ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பருக்கு நம்ம பெருக்கிற நம்பரை பவரில் போடணும். அப்போ 2 பவர் 6. இதேமாதிரி அடுத்த நம்பருக்கு 3ஓட எதை பெருக்கினா 12 வரும். 4ஆல். அப்போ 3 × 4 ரூட் 3 பவர் 4. இதேமாதிரி அடுத்த நம்பருக்கு 4ஓட 3 பெருக்கினா 12, ரூட்டில் 4 பவர் 3. 3 நம்பர்லையும் 12 ரூட் வந்துட்டு. அப்போ நம்ம உள்ள வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும். 2/6 அப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க. 64ன்னு கிடைக்கும். 3/4 அதுக்கு போட்டிங்கன்னா 81ன்னு கிடைக்கும். 4/3 அதுக்கு போட்டிங்கன்னா 64ன்னு கிடைக்கும். அப்போ 81 தான் மிகப்பெரிய நம்பர். அப்போ 3√3 தான் உள்ளதுலேயே பெரிய நம்பர்.